அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இன்றைய தினம் 22/8/2025 நிறைய வழிபாடுகள் இன்றைய தினம் செய்வதற்கு நம்ம 2-3 நாட்களாக நம்ம சேனலில் கொடுத்துட்ருக்குறோம். இன்று ஆவணி சுக்கிரவார அமாவாசை, மிக அற்புதமான நாள். இன்றைக்கி தவறாமல் எல்லாரும் துர்க்கையம்மன் வழிபாடை அவசியம் செய்யுங்க. ஓம் துர்காய நமக அப்படிங்கிற அந்த மந்திரத்தை எப்போ நேரம் கிடைக்குதோ அதை நீங்கள் உச்சரிங்க. அது மாதிரி நீங்கள் பூஜை பண்ணும்போதும் துர்கா தேவியை நினச்சி ஒரு 2 நிமிடம் பிரார்த்தனை பண்ணுங்கள். நம்ம குடும்பத்தில் தடைப்பட்ட சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் நடக்கணும்னா துர்க்கையம்மனோட அருள் நமக்கு நிச்சயமாக வேண்டும். இப்போது நீங்கள் இன்றைய தினம் எந்த வழிபாடும் உங்களால் செய்ய முடியல அப்படின்னா கூட இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த எளிய விஷயத்தை இன்று இரவு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்பு செஞ்சுட்டு படுங்க. நல்ல ஒரு பலன் இந்த அமாவாசைக்கு அதனுடைய பலனை எல்லாம் நாம் அடையக்கூடிய ஒரு நல்ல வழிபாடு தான் இது. பொதுவாக பௌர்ணமி அமாவாசை ஆகிய 2 தினங்களுமே நம்ம நம்மளுடைய சொந்த சுப நிகழ்ச்சிகள் எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு நம்முடைய முன்னோர்களுக்காக, நம்முடைய குலதெய்வத்திற்காக, அதாவது வழிபாட்டிற்காக அந்த 2 நாட்களை ஒவ்வொரு மாதத்திலும் நம்ம ஒதுக்கி வைக்கிறோம். முன்னோர் வழிபாடெல்லாம் இன்றைக்கி பல பேர் செஞ்சுருப்பீங்க. அட்லீஸ்ட் காகத்திற்காவது சாப்பாடு வச்சுருப்பீங்க. இன்று இரவு நம்ம செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு தண்ணீர் வழிபாடை தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. ஏன்னா இந்த தண்ணீர் பஞ்சபூதங்களில் ஒன்று. இந்த உலகமும் முக்கால்வாசி தண்ணியினால் ஆனது. நம்முடைய உடம்பும் பார்த்திங்கன்னா தண்ணியினால் தான் முக்கால்வாசி, தண்ணியால் தான் நம்ம உடம்பும் ஆகிருக்குது. ஸோ இந்த தண்ணீருக்கு அவ்வளவு மகத்துவங்கள் நிறைந்திருக்குது. ஹீலிங் ப்ராப்பர்ட்டி இருக்குது, மெமரி ப்ராப்பர்ட்டி இதுக்கு இருக்குது. நம்ம என்ன சொல்கிறோமோ அதை அந்த தண்ணீர் உள்வாங்கிக்கிட்டு அதை நமக்கு நடத்தி காட்டக்கூடிய சக்தியும் இந்த தண்ணீருக்கு இருக்குது. ஒவ்வொரு பௌர்ணமியிலும் நம்ம வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் நம்ம சேனலில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டு வரேன். இது அமாவாசைன்னு கிடையாது, வெள்ளிக்கிழமைக்காக இந்த ஒரு வழிபாடை நம்ம செய்கிறோம். அதுவும் அமாவாசை வெள்ளிக்கிழமை சேர்ந்து வரதால் நீங்கள் இன்றிலிருந்து ஆரம்பித்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நீங்கள் இதை தாராளமாக செய்யலாம். அதிலும் இன்று இரவு வரக்கூடிய 8 to 9 சுக்கிரஹோரை நேரத்தை யாருமே தவற விடாதீங்க. ஒருத்தவங்க நல்லா இருக்கிறாங்க, மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க, சுகபோகமாக இருக்கிறாங்க. நம்மளை கம்பேர் பண்ணும்போது அவன் எதுக்கும் பெருசாக கஷ்டப்படுற மாதிரியே தெரியல. அவன் நினச்சதெல்லாம் அவனுக்கு கிடைக்குது, நல்ல குடும்பம் அமைஞ்சிருக்குது. அதாவது ரொம்ப எதுக்குமே அதிகமாக அவன் சிரமப்பட்டது கிடையாது. டக்குன்னு அவன் எடுத்து வைக்கிற காரியம் எல்லாமே அவனுக்கு வெற்றி அடையுது. ஆனால் நான் ஒரு விஷயத்தையும் அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் செய்ய வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சில பேரை நம்ம வாழ்க்கையில் பார்ப்போம். அவங்களுக்கெல்லாம் நிச்சயமாக சுக்கிரன் அப்படிங்கிறவங்க ஜாதகத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பார். அந்த சுக்கிரனுக்காக நம்ம சேனலில் எவ்வளவோ வழிபாடுகள் நம்ம சொல்லியாச்சு. அவருக்கு பிடித்த நிறம், அவருக்கு பிடித்த உணவுகள், அவருக்கு பிடித்த செடி கொடிகள் என்ன, அதெல்லாமே நம்ம சொல்லிட்டோம். இன்றைக்கி நம்ம சொல்லக்கூடியது மிக மிக எளிமையான ஒரு வழிபாடு தான், தண்ணீர் வழிபாடு. இந்த தண்ணீர்கிட்ட நீங்கள் இந்த விஷயத்தை சொல்லும் பொழுது அது அதை உள்வாங்கிக்கும். அது மட்டும் இல்லாமல் தண்ணீரில் சில முக்கியமான பொருட்களை நம்ம சேர்க்க போகிறோம். அப்படி நம்ம சேர்த்து அந்த மந்திரத்தை உச்சரித்து அதை ஒரு குறிப்பிட்ட இடத்துல வைக்கும்பொழுது நிச்சயமாக இந்த சாதாரண வெறும் தண்ணீர் ஒரு மந்திர தண்ணீராக மாறிடும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ தண்ணீர் தானே அப்படின்ட்டு சாதாரணமாக நினைக்காதீங்க. கோவிலில் தர தீர்த்தத்திலிருந்து கும்பாபிஷேகத்தில் இருக்கக்கூடிய கலச நீர் தொடங்கி நம்ம கிறிஸ்துவ சர்ச்சுகளில் அந்த ஹோலி வாட்டர்னு இருக்கும். ஏதாவது ஒரு தீய சக்தி அமானுஷ்யத்தை பார்த்தாங்கன்னா உடனே அவங்க ஃபாதர்லாம் என்ன பண்ணுவாங்க, அந்த ஹோலி வாட்டரை எடுத்து அது மேலே தெளிப்பாங்க. கெட்டதெல்லாம் அந்த நொடியே பொசுங்கி போயிடும், பஸ்பமாக ஆகிடும். அதே மாதிரி இஸ்லாமிய மதத்துலேயும் பார்த்திங்கன்னா அந்த தண்ணீர் ஓதி கொடுப்பாங்க. உடம்பு முடியாதவர்கள் அல்லது பயத்தினால் உடம்பு முடியாமல் போனவங்க எல்லாமே அந்த தண்ணீர் மேலே பட்டதும் ரெக்கவர் ஆகிடுவாங்க. அப்படி ஒரு சக்தி இந்த தண்ணீருக்கு இருக்கின்றது. அதனால் இந்த தண்ணீரை தண்ணீர் மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஆனால் சுத்தபத்தமாக இருப்பவர்கள் மட்டும்தான் இதை நீங்கள் செய்ய முடியும். இல்லை இந்த வாரம் நான் செய்ய முடியல அப்படின்னாலும் அடுத்த வாரம் வளர்பிறை வெளி தான், நீங்கள் அடுத்த வாரமும் இதை நீங்கள் தாராளமாக செய்யலாம். ஜஸ்ட்டு குடிக்கிற தண்ணீர் இதை மாதிரி ஒரு கிளாஸ் டம்ளர்லேயோ அல்லது பவுல்லையோ அல்லது மண் பவுல்லையோ நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இதில் நம்ம சேர்க்க வேண்டிய பொருட்கள் என்ன அப்படிங்கிறத இப்போ ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இப்போது நம்ம சேர்க்க வேண்டிய பொருள்கள் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறீங்க. வாசனையான மல்லிகைப்பூவோ அல்லது முல்லைப்பூவோ உங்களுக்கு என்ன கிடைக்குதோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க.
மல்லிகைப்பூ கிடைக்கலன்னா, இப்போ வெளிநாட்டில் இருக்கிறவங்க வேறு ஸ்டேட்டில் இருக்கிறவங்களுக்கு மல்லிகைப்பூ கிடைக்கலன்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு இதை 2த்தை மட்டும் நீங்கள் போடுங்க. இந்த தண்ணீரில் 6 ரூபாய் நாணயங்களாக போட்டுடுங்க. 6 அப்படிங்கிறது சுக்கிரனுக்கு உரிய ஒரு எண். அதோடு நீங்கள் சேர்க்க வேண்டியது பச்சை கற்பூரம் கொஞ்சம், அதையும் நுணுக்கி நீங்கள் இதில் போட்டுடுங்க. ஸோ இதை நம்ம வாசனைக்காக நம்ம இதெல்லாம் ரெடி பண்ணுறோம். அது கூடவே நான் வந்து இந்த மாதிரி மஞ்சள் இந்த மல்லிகை பூவையும் நான் போட்டுடுறேன். போட்டுட்டு இதை நீங்கள் உங்களுடைய கைகளில் வச்சுக்கிட்டு உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு வேலை வேணுமா, நல்ல திருமண வாழ்க்கை வேணுமா, அல்லது உங்கள் காதல் கை கூடணுமா, என்னவாக இருந்தாலும் அது வந்து உங்களுக்கு நடக்கணும் அப்படிங்கிறத நினச்சிக்கிட்டு நீங்கள் இதை செய்யுங்க. இல்லை நீங்கள் கார் வாங்கணும், சொந்த வீடு வாங்கணும், இன்னும் நிறைய பேர் தங்களோட முகம் சரியில்லை, தலைமுடி சரியில்லை அப்படிங்கிற கவலையில் இருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்டவர்கள் நீங்கள் வந்து உங்கள் முகம் அழகாகிறதுக்கு, வசீகரமாகிறதுக்கு சுக்கிரனை வேண்டி இதை நீங்கள் செய்யலாம். சரிங்களா? ஸோ இவ்வளோ தான் நீங்கள் செய்ய வேண்டியது. இதை மட்டும் நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. இதை உங்களுடைய வலது கையில் வச்சுட்டு நீங்கள் சொல்ல வேண்டிய மிக மிக சக்தி வாய்ந்த சுக்கிரனுடைய பீஜ மந்திரம், அதையும் நீங்கள் 6 முறை உச்சரிங்க. இப்போ அந்த மந்திரம் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். இப்போ நீங்கள் பார்க்கக்கூடியது தாங்க சுக்கிரனுடைய பீஜ மந்திரம். நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு இந்த மந்திரம் நிறைய பேருக்கு மனப்பாடமே ஆயிருக்கும். ஓம் திராம் த்ரீம் த்ரோம் சஹ சுக்ராய நமக அப்படிங்கிற இந்த ஒரு மந்திரத்தை அந்த தண்ணீரை உங்களுடைய வலது கையில் வச்சுக்கிட்டு 6 முறை நீங்கள் உச்சரிங்க. 6 முறை அப்படிங்கிறது நான் ஒரு கவுண்ட்டுக்காக சொல்கிறேன். நீங்கள் எத்தனை முறை வேணாலும் உச்சரிக்கலாம். இரவு 8 to 9 நிறைந்த அமாவாசை நீங்கள் சுக்கிரனை வழிபாடு செஞ்சுட்டு மகாலட்சுமி தாயாரையும் வேண்டிக்கிட்டு இந்த ஒரு வழிபாடை இன்றைக்கி நீங்கள் செய்யுங்க. நல்ல ஒரு முன்னேற்றம், எல்லா வகையிலையும் ஒரு நல்ல முன்னேற்றம். பணம் மட்டும் சேரும்னு நான் சொல்லலை. உங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலும், உங்களுடைய நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில், நீங்கள் பார்க்கக்கூடிய வேலையில் உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். தொழிலில் நல்ல லாபம் அப்படிங்கிறது கிடைக்கும். ரொம்ப எதுக்குமே நீங்கள் சிரமப்பட தேவையில்லை. சுக்கிரனோட அருள் நமக்கு இருந்துச்சுன்னா. அதனால் எல்லா வகையிலையும் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது கிடைக்கும். இதை செஞ்சுட்டு நீங்கள் உங்களுடைய பூஜை அறையில் தாயார் படத்துக்கு முன்பு இதை நீங்கள் வச்சுடுங்க. நாளைக்கு காலையிலையும் சனிக்கிழமை நீங்கள் பார்த்தீங்கன்னா அமாவாசை தான். அன்னைக்கு கூட நீங்கள் தாராளமாக இதை உங்கள் வீடு முழுக்க தெளிக்கலாம். வெற்றிலையோ மாவிலையோ இருந்ததுன்னா அதை வச்சு தெளிங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் ஜஸ்ட்டு உங்கள் கைகளாலே எடுத்து எல்லா இடத்துலையும் பண்ணுற மாதிரி வெளியில் காம்பவுண்டு செவுரு அந்த ஏரியா, மாடி படிக்கட்டு எல்லா ரூம்லேயும் இதை நீங்கள் தெளிக்கலாம். இந்த 6 ரூபாய் நாணயத்தை உங்களுடைய பூஜை அறையில் நம்ம சின்ன சின்ன சிலைகள்லாம் வச்சுருப்போம். அந்த தட்டில் வந்து காயின்ஸ் வச்சுருப்போம். அப்படி அந்த தட்டில் இந்த நீங்கள் காயின்ஸை எடுத்து வச்சிடலாம். அப்படி வைக்கக்கூடிய காயின்ஸை நீங்கள் சும்மா செலவுக்கெல்லாம் எடுத்து நீங்கள் பயன்படுத்தாதீங்க. அது அப்படியே உங்கள் பூஜை அறையிலே இருக்கலாம். ஸோ இது யாருக்கெல்லாம் செய்யணும்னு தோணுதோ செய்யுங்க. நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்படும். மிக மிக எளிமையான ஒரு தண்ணீர் வழிபாடு. அதிலும் அந்த 6 rupees காயினை போட்டு நீங்கள் செய்யும் பொழுது, இந்த மந்திரத்தை உச்சரிக்கும் பொழுது சுக்கிரனுடைய பரிபூரண அருள் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும். இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாரெல்லாம் நம்ம சேனல் மெம்பர்ஸாக ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.